Hi guys, I am vignesh. இப்போ இந்த வார்ம் கியரை வந்து நோட் பண்ணீங்கன்னா இதில் வந்து சம் கைண்ட் ஆஃப் த்ரெட் ஃபார்மேஷன்ஸ் வந்து அப்ளை ஆயிருக்கு. இதை நம்ம டூ டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸில் வந்து யூஸ் பண்ணி ட்ரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஓவராலாக இருக்கிற இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷாப்ட்டை கிரியேட் பண்ணிடலாம். டாப் லைன் சூஸ் பண்ணிக்கிறேன், கிரியேட் ஸ்கெட்ச். நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் சர்க்குலர் சென்டர் பாயிண்ட் சர்க்குலர் ப்ரொஃபைலை கரெக்டாக ஆரிஜின் பாயிண்ட்டில் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கிள்கான டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 2D ட்ராயிங்கில் பார்த்தாலே தெரியும். இதுக்கான டைமென்ஷன்ஸ் வந்து 30 mm. அது அப்படியே 30 mm வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் மென்ஷன் பண்ணிவிட்டு தென் எக்ஸிட் த ஸ்கெட்ச். இப்போ இது அப்படியே வந்து ஒரு ஷாஃப்ட் பாடியை வந்து கிரியேட் பண்ணோம். அதுக்கு எக்ஸ்ட்ரூட் போஸில் மிட் பிளேனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதோட ஓவரால் ஹைட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 100 mm இருக்குது. ஸோ அந்த 100 mm அப்படியே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் 100 mm அப்ளை பண்ணிட்ட பிறகு இப்போ இது வந்து ஒரு ஷாஃப்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இப்போ மெயின் ஃபீச்சர்ஸே அந்த கியர் ஃபார்மேஷன்ஸ் தான். ஓகேவா? அதுக்கு ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நார்மலாக ஒரு ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் கரெக்டாக அந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்க எட்ஜஸில் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஒரு கார்னர் ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல், சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் கிடையாது, கார்னர் ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல். ஒன்ஸ் இதை ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெக்டாங்குலர் ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த டாப் எண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 6 mm டிஸ்டன்ஸில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. கரெக்டாக 6 mm டிஸ்டன்ஸில் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ். இந்த ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் ஜஸ்ட் லைனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டைமென்ஷன்ஸை வந்து பார்த்தா பாட்டமில் கிளியராக இண்டிகேட் ஆகிருக்கு 5 mm. 5 mm வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 4 mm. அந்த 4 mm நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்ட பிறகு ஸ்கெட்ச் வந்து எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் நான் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஸ்கெட்ச். இப்போ ஒரு வெர்டிக்கல் லைன் கரெக்டாக இந்த டாப் எண்ட் பாயிண்ட்லேருந்து வெர்டிக்கலாக ட்ரா பண்ணுறேன். ஒன்ஸ் ட்ரா பண்ணிட்ட பிறகு ஃபஸ்ட்டு வந்து அந்த டாப் பாயிண்ட், அதுக்கப்புறம் இந்த எண்டு செலக்ட் பண்ணிட்டு ஹாரிசான்டலாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸை பிக் பண்ணிவிட்டு வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக எத்தனை டைப்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் இருக்குன்னா ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் இருக்குது. அதோட டோட்டல் டைமென்ஷன்ஸ் கரெக்டாக அந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா 74.5 அண்ட் ஒரு டீத்துக்கான ஏரியா வந்து 4 mm இருக்குது. நம்ம வந்து இப்போ ஃபார்மேஷன்ஸ் பண்ணும்போது கார்னர் டு கார்னராக தான் இருக்கும். அதனால் 4 mm ரெடியூஸ் பண்ணிட்டு 70.15 mm நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். மென்ஷன் பண்ணிட்ட பிறகு இப்போ ஸ்வெப்ட் போஸ் பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் ப்ரொஃபைலில் இந்த ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல், நெக்ஸ்ட்டு பாத் கர்வில் இந்த வெர்டிக்கல் லைன் செலக்ட் பண்ணியாச்சா. இப்போ ஆப்ஷன்ஸில் வந்து ஃபாலோ பாத் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. ப்ரொஃபைல் ட்விஸ்ட்டில் வந்து ஸ்பெசிஃபை ட்விஸ்ட் வேல்யூ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் ரெவல்யூஷன்ஸ், இந்த ரெவல்யூஷன்ஸில் இப்போ ஓவராலாக எவ்வளோ ரெவல்யூஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 ரெவல்யூஷன்ஸ் இருக்குது. நம்ம டாப்லேருந்து கம்பேர் பண்ணும்போது 7 ரெவல்யூஷன்ஸ் வந்து இருக்கும். இதுவே நான் இங்கே கொடுக்கும்போது அதே 7 ரெவல்யூஷன்ஸை வந்து கொடுத்தா எனக்கு வந்து 8 ரெவல்யூஷன்ஸாக இங்கே வந்து க்ரியேட் ஆகும். பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் அடிஷ்னலாக வந்து ஆட் ஆகிடுது. இனிஷியலாக இல்லாமல் அதுக்கு அடுத்து இருக்க வேல்யூஸ் தான் வந்து மெயினாக கன்சிடர் பண்ணிக்கிச்சு. ஸோ இப்போ நான் எடுத்துகிட்டு வரும்போது 6 ரெவல்யூஷன்ஸ்னு மீன் பண்ணால் தான் எனக்கு ஓவராலாக 7 வந்து க்ரியேட் ஆகும். டாப்பை வந்து கன்சிடர் பண்ணாது. பார்த்தீங்கன்னா இப்போ நான் 6ன்னு கொடுத்தோன்னா ஓவராலாக 7 வந்து எனக்கு ரெவல்யூஷன்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. ஒன்ஸ் ரெவல்யூஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சா, இப்போ இதோட டிஸ்டன்ஸ் வந்து ப்ராப்பராக நம்மளுக்கு வந்து பிளேஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்லட் மட்டும் தான் அப்ளை பண்ணோம். ஃபில்லட்டோட ரேடியஸ் வந்து 3 mm. கரெக்டாக அந்த பாட்டம் ஷார்ப் எஜஸ்லையும் டாப் ஷார்ப் எஜஸ்லையும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம 3 mm ரேடியஸில் ஃபில்லட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1, நெக்ஸ்ட்டு செகண்ட் 1. டேஞ்சென்ஷியலாக இருக்கிறதுனால ஈஸியாக எல்லாமே வந்து பிக்கப் ஆகிருக்கு. இப்போ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ட்ரீயை வந்து நோட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு 3 ஃபேச்சர்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். பாஸ் எக்ஸ்ட்ரூட், ஸ்வீப்பு, ஃபில்லட் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது ஒரு டைப். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டைப் 2. இப்போ ஃபஸ்ட்டு டைப்பில் நம்ம சிம்பிளாக 2 ப்ரொஃபைலை ட்ராப் பண்ணி ஸ்வெப்ட் போஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் டைப்பில் ஹெலிக்ஸ் கர்வ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து அந்த சாலிட் பாடியை எப்படி ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பிளேனை ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதுக்கு ரெஃபரன்ஸ் ஜியோமெட்ரியில் இருக்க பிளேனை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதோட ஆஃப்செட் டிஸ்டன்ஸாக 6 mm டிஸ்டன்ஸை கரெக்டாக வந்து சாலிட் பாடியை ஃபேஸ் பண்ண மாதிரி ஃப்ளிப் ஆஃப் செட் கொடுக்குறேன். சாலிட் பாடியை ஃபேஸ் பண்ண மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பிளேனை வந்து சூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் ஸ்கெட்ச். செலக்ட் அ பிளேன், க்ரியேட் ஸ்கெட்ச். ஓகேவா? ஒன்ஸ் பிளேனை வந்து செலக்ட் பண்ணிட்ட பிறகு கன்வெர்ட் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சர்க்குலர் எட்ஜஸை பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்சஸாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இதை யூஸ் பண்ணியே நம்ம ஹெலிக்ஸ் கர்வ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ கர்வ்ஸில் இருக்க ஹெலிக்ஸ் கர்வ் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலை பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிவிட்டு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஹைட் அண்ட் பிச் டைப்பை வந்து ஹைட் அண்ட் ரெவல்யூஷன் டைப்பை வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த ஹைட் வேல்யூ வந்து 70.15 mm
அண்ட் ரெவல்யூஷன்ஸ் 6 ரெவல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஹெலிக்ஸ் கர்வ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பிளேன் கரெக்டாக 0 டிகிரியில் இருக்குது, ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும். இப்போ ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணால் நம்மளால் ப்ரொஃபைலை வந்து ட்ரா பண்ண முடியாது. ஸோ ரைட் பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு நியூ ஸ்கெச்சஸை வந்து க்ரியேட் பண்ணலாம். ரைட் பிளேனில் செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் ஸ்கெட்ச் கொடுத்தாச்சு. இப்போ பிளேனை வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் பிளேனை ஹைட் பண்ணால் தான் நம்மளால் என் பாயிண்ட்டை வந்து விசிபிளாக பார்க்க முடியும். அதுலேருந்து புது ஸ்கெட்சும் க்ரியேட் பண்ணலாம். இப்போ அந்த ஹெலிக்ஸ் கர்வை கன்வெர்ட் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கெட்சாக க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அதே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாகவும் மாற்றியாச்சு. ஏன்னா அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான். இப்போ ஒரு ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் நெக்ஸ்ட்டு ட்ரா பண்ணிட்டோமா. இதோட ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் என்ன 5 mm. நெக்ஸ்ட்டு வந்து இதோட வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் 4 mm. இது நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் ஃபார்மேஷன்ஸ்க்கு கொடுத்த மாதிரி தான். ஸ்கெட்ச்லேருந்து எக்ஸிட் ஆகிக்கிறேன். அகெயின் இந்த ப்ரொஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்வெப்ட் போஸ் யூஸ் பண்ணியும் க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேவா. இப்போ இங்கே எக்ஸஸான போர்ஷன்ஸ்லாம் ஜஸ்ட் இந்த வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை பேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். ட்ரிம் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி இந்த எக்ஸஸ் ரீஜன்லாம், ஏன்னா 3D கர்வ் நம்ம செலக்ட் பண்ணும்போது செலக்ட் ஆகாது. அப்போ வந்து அந்த 2D ஸ்கெட்ச் தான் செலக்ட் பண்ண முடியும் சில டைமில். ஸ்வெப்ட் போஸில் போயிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கெட்ச் ப்ரொஃபைலை ரெக்டாங்குலர் ப்ரொஃபைலை பிக் பண்ணியாச்சு. பாத் கர்வில் ஹெலிக்ஸ் கர்வ் வந்து பிக் பண்ணியாச்சு. ஒன்ஸ் பிக் பண்ணிட்ட பிறகு இதில் எந்த விதமான அடிஷ்னல் ஆப்ஷன்ஸும் நம்ம கொடுக்க தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி ஹெலிக்ஸ் கர்வை க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதை பேஸ் பண்ணி எனக்கு இந்த சாலிட் ஃபீச்சர்ஸ், அதாவது இந்த வார்ம் கியர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நார்மலாக நம்ம ஃபில்லட் அப்ளை பண்ணுற மாதிரி தான் 2 ஃபில்லட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெப்ட் போஸ் யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் ஹெலிக்ஸ் கர்வ் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்ட பிறகு ஸ்வெப்ட் போஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சிம்பிள் வார்ம் கியரை 2 டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸாக வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்டில் இருக்க ரீஜன் ஹெலிக்ஸ் கர்வ் க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து சாலிட் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். இதே ரைட் ஃபீச்சர்ஸ் வந்து சிம்பிளாக ஸ்வெப்ட் போஸ் யூஸ் பண்ணியே க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து ஆட் ஆகிருக்கு. இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு சாம்ஃபர் ஒன்று அப்ளை பண்ணணும். ஸோ சாம்ஃபர் செலக்ட் பண்ணிட்டு இந்த டாப் சர்க்குலர் எட்ஜையும் பாட்டம் சர்க்குலர் எட்ஜையும் பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிவிட்டு 2 mm டிஸ்டன்ஸில் வந்து 45 ஆங்கிள் ரேஷியோவில் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் 2 டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. இதுதான் லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சிம்பிளாக ஸ்வெப்ட் போஸ் யூஸ் பண்ணியே க்ரியேட் பண்ணலாம். தேங்க்யூ.